ஏன்லே உங்கள் அப்பா உன்னை கூட்டு வர சொன்னார் வா. இல்லையே மாமா, அப்பா காலையிலே ஊருக்கு போயிட்டாரு. அவன் ஊருக்கெல்லாம் போகல, அங்கே தான் இருக்கான் வா. இங்கே மாமா அப்பா இருக்காரு. இங்கே தான் இருக்கிறான் வா. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அது சரி. என்னம்மா என்னாச்சு 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 ஐயா ஐயா அது வந்து என்னாச்சு சொல்லுங்க, சொல்ல வந்த சொல்லுங்க. என்ன வேணுங்க உங்களுக்கு? ரத்தனம் இல்லையாம்மா? இல்லைங்க. இங்கதான் இருப்பாங்க, சுத்தி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா அவனான்னு பாருங்கயா. அவனைதான் புடிங்க புடிங்க அவனை. டேய் 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 நில்றா டேய். எங்கடா வர டேய் நில்றா டேய். தவிக்க பாக்குறீங்க வாடா. டேய் புடிங்கடா. புடிங்கடா. டேய் புடிடா. புடிங்க. டேய். வாமா பாரதி, என்ன பண்ணலாம் அவனை? இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதையா. நீங்கள் எனக்கு விஷயம் சொன்ன உடனே தான் நான் இவனுக்கான தண்டனை யோசிச்சு எழுதா இது மாதிரி காம கொடுறேன். நான் வழக்கம் போல் போலீஸில் கொடுத்து அவன் திரும்ப வெளியே வந்து ஒரு சின்ன விஷயமா பேப்பரில் வந்து இதெல்லாம் வேணாயா, அதனால தான் நான் உங்ககிட்ட போலீஸ்க்கு போக வேணாம் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவேன்? ஏண்டா நாய் தூ, நீ எல்லாம் மனுஷனா? குழந்தைங்க என்னடா பண்ணாங்க? உனக்கு வேணா எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே போக வேண்டியதானடா. அதை விட்டு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை ஏண்டா படுத்துறீங்க, கொலை பண்ணுறீங்க? அதுங்க எப்படிடா தாங்கும்? கொடுக்குற தண்டனை உன்ன மாதிரி மானங்கிட்ட மிருகம் இங்கே நிறைய வாழுது. சே, மிருகத்து கூடலாம் உன்னை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அதுங்க கூட இந்த மாதிரி நடந்துக்காது. அதை விட அசிங்க பிடிச்ச உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த தண்டனை ஒரு பாடமாக இருக்கணும்டா. இவனுக்கான தண்டனை நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த தண்டனை நிறைவேறணும்னா எங்கள் உயர் அதிகாரிக்கு உங்கள் கையெழுத்து தேவை. உங்களுக்கு சம்மதம்னா வந்து கையெழுத்து போடலாம்.